வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டீநார்மலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நார்மலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு டீகம்போசிஷன் ப்ராசஸ். அப்போ நம்மளுடைய ஃப்ளாட் ஃபைலாக ஒரே டேபிளாக இருந்த டேட்டாவை நம்ம சின்ன சின்னதாக டீகம்போஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள்ஸாக பிரித்தோம். எதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா அனோமலிஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக செஞ்சோம். அப்படி அனோமலிஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டேபிள்ஸை சின்ன சின்ன டேபிளாக ரிலேட்டட் டேபிள்ஸாக பிரிச்சுட்டு அதுக்கு நடுவில் ஃபாரின் கீ மூலயமா ரிலேஷன்ஷிப்ஸை ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணோம். இதுதான் நம்ம நார்மலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம். இப்படி பண்ணுறதால கன்சிஸ்டன்சி கிடைக்குது, ரிடண்டன்சியை எலிமினேட் பண்ணுறோம், டேட்டா டூப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணுறோம், அதனால் கன்சிஸ்டன்சி கிடைக்குது அப்படின்னு நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம நார்மலைசேஷன் அப்படின்னு ஃபாலோ பண்ணோம். பட் இப்போ நம்ம சொல்கிறது டீநார்மலைசேஷன். அப்போ நார்மலைஸ் பண்ண டேபிளில் நம்மளே டூப்ளிகேஷனை ஆட் பண்ணால் அதுக்கு பேர் டீநார்மலைசேஷன். இதுக்கு நார்மலைஸே பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போ நார்மலைஸ் பண்ணாத டேபிள் வேறு, டேட்டாபேஸ் வேறு. நார்மலைஸே பண்ணாத டேட்டாபேஸ் வேறு, நார்மலைஸ் பண்ண டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வேறு. டீநார்மலைஸ்டு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக நார்மலைஸ்டு பண்ண டேட்டாபேஸை விட எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கும், இன்னும் பெட்டராக வேலை பார்க்கும். அப்போ நம்ம ஏன் டீநார்மலைஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டீநார்மலைசேஷன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளாக வேறு ஒரு அனாலஜி கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஃபிசிக்ஸ்லேருந்து வர்றேன், என்னோடய பேக்ரவுண்டு வந்து ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டு. ரைட். இப்போ எனக்கு டக்குன்னு தோணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். எலக்ட்ரானிக்ஸில் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது சிலிக்காவை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சிஸ்டர்ஸ்லாம் செய்கிறாங்க. சிலிக்கான் டை ஆக்சைடுங்கிறது மண், ரைட், நார்மல் சாண்ட். இதில் இருந்து தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த சிலிக்கா அப்படிங்கிறது நம்ம ரோட்டில் இருக்கிற மண் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஒரு பியூரஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போயிடணும், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா. ஆனால் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா அப்படிங்கிறது ப்ராப்பர் கண்டக்டர் கிடையாது, அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும், அது கண்டக்டராக மாறும். இப்போ நம்ம பார்க்குறது செமிகண்டக்டர் அப்படிங்கிற கான்செப்டில். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா அதை நம்ம செமிகண்டக்டராக மாற்ற முடியாது. அதுக்காக அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்முக்கு சிலிக்காவை கொண்டு போயிட்டு இவங்களே அதை டோப் பண்ணுவாங்க. டோப் அப்படின்னா ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இம்ப்யூரிட்டிஸை அவங்களே ஆட் பண்ணுவாங்க. ஜெர்மானியம் மாதிரி, ரைட், ஆர்சனிக் மாதிரி, ஃபாஸ்பரஸ் மாதிரி, போரான் மாதிரி, இப்படி நிறைய இம்ப்யூரிட்டிஸாக நம்ம ஆட் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர் நமக்கு வேணுங்கிறத பொறுத்து இவங்களே இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் டோப்பிங்னு சொல்லுவாங்க. இப்படி ஆட் பண்ணுறது மூலிமா அது ஒரு ப்ராப்பர் செமிகண்டக்டராக மாறும். அப்போ பியூரஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களே இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். அதே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். டீநார்மலைசேஷனில் முதல்ல ப்ராப்பராக நார்மலைஸ் பண்ணிடணும். ப்ராப்பர் நார்மலைசேஷன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீனாக, எந்த டூப்ளிகேஷனும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளே நமக்கு தேவையான டூப்ளிகேஷனை நமக்கு தேவையான இடத்துல ஆட் பண்ணிக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா ரீடை இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு, நம்ம அப்ளிகேஷன் இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி மாற்றுறதுக்கு. அதை தான் நம்ம டீநார்மலைசேஷன் சொல்கிறோம். நோ நார்மலைசேஷன் கூட குழப்பிக்காதீங்க. அப்போ நாட் நார்மலைஸ்ட் அப்படிங்கிறது அது கிடையாது இது. ஸோ நாட் நார்மலைஸ்ட்லேருந்து நார்மலைஸ்டுக்கு மாற்றிட்டு நார்மலைஸ்ட்லேருந்து டீநார்மலைஸ்டுக்கு போகிறோம். அப்போ டீநார்மலைஸ்டு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நார்மலைஸ்ட் டேட்டாபேஸுக்கு ஒரு படி மேலே, கீழே இல்லை, ஒரு படி மேலே. ஏன்னா இது ஆப்டிமைசேஷனுக்காக பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளே டூப்ளிகேஷனை ஆட் பண்ணுறதுங்கிறது எஃபிஷியன்சிக்காக, ஆப்டிமைசேஷனுக்காக பண்ணுறது. ரைட். So denormalization is the process of adding pre-computed redundant data. redundantனாலே duplicate தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
to an otherwise normalized relational database to improve read performance of the database. அப்போ நான் அந்த டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரீ கம்ப்யூட்டட் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷனை உள்ளே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம், டூப்ளிகேஷனை நம்மளே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ டீநார்மலைசேட் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது நார்மலைஸ் ஆகிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் த டேட்டாபேஸ் தட் ஹஸ் நெவர் பீன் நார்மலைஸ்ட். அதை டீநார்மலைஸ்னு சொல்லக்கூடாது. டூப்ளிகேட் இருக்கே, அப்போ இது நார்மலைஸ் பண்ணாத டேட்டாபேஸா? கிடையவே கிடையாது. சுத்தமாக நார்மலைஸ் பண்ணி பியூரஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளே டூப்ளிகேட்ஸை ஆட் பண்ணுறது வேறு, நார்மலைஸே பண்ணாமல் விடுறது வேறு. ரைட்? அது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டீநார்மலைசேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் ட்ரேட் ஆஃப்னு படிச்சிருப்போம். ட்ரேட் ஆஃப்னா என்னன்னு உங்களுக்கு புரியலைன்னா ஃபவுண்டேஷன்ஸ் வீடியோ சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் ஆஃப்னே ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்? ஸோ இங்கே இந்த ஃபண்டமெண்டல் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது பிகம்ஸ் ஃபாஸ்ட் ரைட் அண்ட் ஸ்லோ ரீட் இன் கேஸ் ஆஃப் நார்மலைஸ்டு டேட்டாபேஸ். அப்போ நான் ஒரு டேட்டாபேஸை நார்மலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரீடு ஸ்லோவாக இருக்கும். இதான் நார்மலைஸ்டு டேட்டாபேஸினுடைய சினாரியோ. ஆனால் அதுவே ஸ்லோ ரைட்டு ஃபாஸ்ட் ரீடு கிடைக்கும் டீநார்மலைஸ்டு டேட்டாபேஸஸில். ரைட்டிங் ஸ்லோ ஆகிடும், ஆனால் ரீடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்ளிகேஷனுங்கிறது ரீடு ஹெவியா ரைட் ஹெவியான்னு கேட்குறாங்க. அப்போ நார்மலாக ஒரு பில்லிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரைட் ஹெவியாக இருக்கும். ரைட் ஹெவினா நம்ம நிறைய டேட்டாவை கொண்டு போய் ரைட் பண்ணுவோம். எப்போ பில்லிங் சிஸ்டத்துலேருந்து நம்ம கொரி பண்ணி எடுக்க போகிறோம்? பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்போ டெய்லி லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம பில் போடுவோம். மேபி 1-2 பில்லை திரும்ப எடுத்து பார்ப்போம். மேபி அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் விற்றுருக்கோன்னு ஒரு டோட்டல் கவுண்ட்டு வேணால் பார்க்கலாம். ரைட்? அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ரீட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே கம்மியாக இருக்க போது, வேறஸ் ரைட் நிறையா பண்ண போகிறோம். ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் ரைட் ஹெவியாக இருக்கும். அப்போ நார்மலைஸ்டு டேட்டாபேஸை தான் விரும்புவாங்க. அப்போ உங்கள் அப்ளிகேஷன் ரைட் ஹெவினா நார்மலைஸ்டு டேட்டாபேஸை தான் விரும்புவாங்க. ஏன்னா அங்கே தான் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண முடியும். ரீடு ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அங்கே ரீடிங்கிறது முக்கியம் கிடையாது. இதுவே நான் டேட்டா அனாலிசிஸ்னு போனேன்னு வச்சுப்போம், ரிப்போர்ட்டிங் அப்படின்னு போனேன்னு வச்சுப்போம். இப்போ நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் ஒரு ஸ்கூலுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா தினமுமே டெஸ்ட்டு, அவங்களோட அசைன்மெண்ட் சப்மிஷன்ஸு, அதனோட கரெக்ஷன்ஸு, அதனோட எவாலுவேஷனு, அட்டண்டன்ஸு, இப்படியெல்லாம் பார்த்தோம்னா ரைட்டும் நிறையா இருக்கும், ரிப்போர்ட்டிங்கும் நிறையா இருக்கும். அப்போ எங்களுக்கு ரீடும் தேவைப்படுது, ரைட்டும் தேவைப்படுது. ரைட்? ஏன்னா ஒரு ஸ்கூல் மாதிரியான என்விரான்மெண்ட், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரீடும் நடக்கும், நிறைய ரைட்டும் நடக்கும் டெய்லியே. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் நான் அனாலிசிஸ் பண்ணும்போது, ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது நான் டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்து கம்பைன் பண்ணுவேன். அந்த மாதிரி வரும்போது ஒரு நார்மலைஸ்டு டேட்டாபேஸ் அப்படின்னு வரும்போது ஜாயின்னால் நிறைய எனக்கு ஸ்லோ ஆகும், மெமரி பாட்டில் நெக் ஏற்படும், மெமரி பத்தாமல் போகும். ஜாயின் பண்ணி நிறைய டேபிளை ஜாயின் பண்ணி நான் ரெக்கார்டை எடுக்க ட்ரை பண்ணுறதால. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ணும்போது, டேட்டா அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது, இப்படியெல்லாம். அப்போ உங்களுடைய சினாரியோ ரிப்போர்ட்டிங்கோ அல்லது டேட்டா அனாலிசிஸோன்னு வந்தால் நீங்கள் டீநார்மலைஸ்டு டேட்டாபேஸை தான் விரும்பணும், நார்மலைஸ்டு டேட்டாபேஸை கிடையாது. ரைட்? அப்போ நம்ம நார்மல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ரைட் ஹெவியாக இருந்தது அப்படின்னா நார்மலைஸ்டு டேட்டாபேஸை விரும்ப போகிறாங்க. ரீட் ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டீநார்மலைஸ்டு டேட்டாபேஸுக்கு போக போகிறோம். ஏன் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூல் அப்ளிகேஷனே எடுத்துப்போமே. அப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ரோல் நம்பர் இங்கே இருக்குது, அவரோட நேம் இருக்குது, அவர் எந்த கிளாஸ் படிக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. ரைட்? மேபி அவரோட செக்ஷன் இருக்குது, அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அண்ட் சம் அதர் டீட்டெயில்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. சரி, இந்த ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு நான் இன்னொரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு ஒரு டேபிள். ஓகே, இதில் அவரோட ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த வருஷத்துக்கானது, ரைட், என்ன எக்ஸாம் டைப்பு, என்ன சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்கியிருக்காரு,
அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதில் இது நாலும் நம்ம யூஸ்வலாக ப்ரைமரி கீயாக வச்சுருவோம். இங்கே இது ப்ரைமரி கீ. ரைட். இப்போ நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரைட் ரீட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்போது இல்லை, எல்லா ரிப்போர்ட்லேயுமே எனக்கு ரோல் நம்பரை காட்டினா பத்தாது, ஸ்டூடெண்ட்டோட நேமு, கிளாஸு, செக்ஷனையும் காட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட்டுன்னு வரும்போது எனக்கு இந்த இடத்துல ரோல் நம்பர் வரணும். ஓகே, கீழே நேம் வரணும், இங்கே அவரோட கிளாஸ் வரணும், இங்கே அவரோட செக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே நீங்கள் உங்களோட மார்க் எல்லாம் காட்டிக்கோங்க. ஸோ அப்போ இந்த மார்க்ஸ் பூரா இந்த டேபிள்லேருந்து வந்துடும். பட் இந்த நாளும் இந்த டேபிள்லேருந்து வரணும். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது இந்த கீ தான், இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ரோல் நம்பரை வச்சு நான் ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. ரைட். அப்போ ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடத்துகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 5 என்ட்ரி விழுவீங்க. இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டு நடந்திருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 50 என்ட்ரி விழுந்திருக்கும். அப்போ இதில் எத்தனை லட்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே 10,000, இங்கே லட்சக்கணக்கில் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி மேட்ச் ஆகிற எலமெண்ட்ஸை மட்டும் ஒன்றா கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஜாயினுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். அப்போ ரிப்போர்ட்டிங்கை நான் ஆன் பண்ணி விட்டேன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி முடியறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 hours to 7 hours ஆகலாம். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கணும். இதையே நான் 10,000 வாட்டி செய்யணும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பைன் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கும்போது. அப்போ எனக்கு அது ரொம்பவே மெமரி இன்டென்சிவாக போயிடும், CPU இன்டென்சிவாக போயிடும். ரைட். இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் நேமையும் கிளாஸையும் தானே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடிஷனலாக. அப்போ இந்த டேபிள்லையே ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிள்லையே நீங்கள் நேமையும் சேர்த்துக்கிட்டா என்ன, டூப்ளிகேட் ஆனால் ஆகிட்டு போகுது. கிளாஸ் வேணும்னா கிளாஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 காலமை டூப்ளிகேட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்களேன். ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்போ? ஆனால் இப்போ என்ன ஆகிடும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ரோல் நம்பருக்கான நேமும் ரோல் நம்பருக்கான கிளாஸும் 2 இடத்துல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேயும் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அங்கேயும் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதுக்கு பேர் தான் டீநார்மலைசேஷன். நானே டூப்ளிகேஷனை ஆட் பண்ணுறேன். ஏன்? இந்த ஜாயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஜாயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த டூப்ளிகேஷனை ஆட் பண்ணுறேன். பட் இப்படி பண்ணுறதால இன்கன்சிஸ்டன்சி வந்துருமே சார்? ஆமாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அப்டேட் அனோமலி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நான் அப்டேட் பண்ணும்போது அப்போ ஸ்டூடெண்ட்டுடைய நேமை மாற்றினேன்னா, நேமை மாற்றவா போகிறோம்? ஸ்டூடெண்ட்டுன்னா டெய்லியாக நேமை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை கிளாஸை மாற்றுவோமா? ஸ்டூடெண்ட்டை டெய்லியாக கிளாஸை மாற்ற போகிறாரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகி போகிறாரு பல்கா. அப்போ கிளாஸை மாற்றுவோமானா மாற்ற மாட்டோம், நேமை மாற்றுவோம்னா மாற்ற மாட்டோம். அப்போ இது ரெண்டும் மாற போகிறது இல்லையா? அப்போ மோஸ்ட்லி இதை நான் அப்டேட்டே பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல அப்டேட் அனோமலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் என் பிஸ்னஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, நான் இதை அப்டேட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுது. அப்போ நான் தாராளமாக என்ன பண்ணிட்டு போகலாம், இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு போகலாம். அப்போ இதை டூப்ளிகேட் பண்ணுறது மூலயமா எனக்கு ஜாயின் டைம் மிச்சமாகும், நான் ஜாயின் அவாய்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு ரொம்பவே டைமும் மெமரியும் மிச்சமாகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், என்னுடைய ரீடெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனைங்கிறது இந்த அப்டேட் அனோமலி. அப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட நேமையோ அல்லது கிளாஸையோ அல்லது செக்ஷனையோ ஒரு வேளை மாற்றுறேன்னா 2 இடத்துலையும் கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணி விடணும். இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் நான் பண்ணிட்டு ஒரு பக்கம் பண்ணாமல் விட்டுட்டேன்னா இன்கன்சிஸ்டன்சி வந்துடும், அது அப்டேட் அனோமலி ஆயிரும். ஆனால் இங்கே நான் 99.9% அப்டேட் பண்ண மாட்டேன். என் பிஸ்னஸ் ரூல் அப்படி தான் இருக்குது. அதனால் நான் தைரியமாக டீநார்மலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும். டீநார்மலைசேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய அந்த இன்கன்சிஸ்டன்சியோ அப்டேட் அனோமலியோ இங்கே வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நான் தாராளமாக டீநார்மலைஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ அந்த டீநார்மலைசேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராப்பராக நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் வேறு ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவும் எனக்கு ரீட் பண்ணும்போது ரிப்போர்ட்டுக்கு அனாலிசிஸுக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை இங்கேயே டூப்ளிகேட் பண்ணிக்கலாமா? பட் ஒருவேளை அந்த டேட்டாவும் அடிக்கடி மாறும்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம ரொம்பவே யோசிக்கணும் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ அப்படி பண்ணோம்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி அப்டேட் பண்ணும்போதும் இன்சர்ட் பண்ணும்போதும்
ரைட் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஏன்னா ஒரு இடத்துல ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் 2 இடத்துல ரைட் பண்ணணும். ரைட் 2 இடத்துலையும் பார்த்து கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணணும். பட் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சும்மா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறதில்ல, ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறதில்ல, மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறதில்ல. அதனால் நான் தைரியமாக இந்த இடத்துல டீநார்மலைஸ் பண்ணுறேன். அப்போ இந்த டிசிஷனை ஒரு நல்ல எஸ்கியூஎல் டெவலப்பரால் தான் எடுக்க முடியும். நார்மலைசேஷனை விட டீநார்மலைசேஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறது. ப்ராப்பராக யோசித்து முடிவு எடுக்க முடிஞ்சவங்களால தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே நார்மலைசேஷன் வரும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண முடியும், ரிடண்டன்சி கிடையாது, டேட்டா பேஸனுடைய காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி, டேட்டா எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், இன்கன்சிஸ்டன்சி இருக்கவே இருக்காது. ஓகே, அதனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ரீட் பண்ணும்போது ஸ்லோவாகிடும். ஏன்னா நான் டேபிளை ஜாயின் பண்ணணும், ஏன்னா டேட்டாவை நான் டூப்ளிகேட் பண்ணலை, அப்போ தான் நான் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியும். அதனால் நான் டூப்ளிகேட் பண்ணலை. அதனால் ஜாயின் பண்ணி ரீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரீடு. நான் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஹெவியாகவும் கொரி பண்ணேன்னா, இப்போ நான் சொன்ன அந்த ரிப்போர்ட் இது கடியில் தான் வரும். 10,000 பேருக்கு பண்ணணும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நான் அந்த மாதிரி கொரி பண்ணணும். அப்படி வரும்போது ஹார்ட்வேரையே அது ஓவர்வெல்ம் பண்ணும். ரைட், கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா எல்லா ரெக்கார்டும் கரப்ட் ஆயிரும். அப்புறம் நான் திரும்ப இன்னொரு வாட்டி ரன் பண்ணணும். அப்படி தான் வந்து நிற்கும். அப்போ இண்டெக்ஸிங் எல்லாம் இருக்குன்னு சொன்னோமே, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஜாயின்லாம் பண்ணும்போது. அந்த இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி மெமரியில் தான் வச்சு இதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அட்வான்டேஜ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ பண்ணாமல் விட்டுறலாமா? கண்டிப்பாக கூடாது, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நார்மலைசேஷனை. அப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? தேவையான இடத்துல டீநார்மலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலைஸ் பண்ணி டீநார்மலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலைஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அப்போ டீநார்மலைசேஷனால் என்ன கிடைக்கும்? ஃபாஸ்டர் டேட்டா ரீடு கிடைக்கும். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இதை பண்ண போகிறதில்ல. எந்த இடத்துல எனக்கு ரீடு ஹெவியாக இருக்கோ, ரிப்போர்ட்டிங்க்கு எந்த 2-3 டேபிள் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறனோ, ரொம்ப மாறாமல் இருக்குமோ, அந்த இடத்துல மட்டும் நான் டீநார்மலைஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்டுக்காக. அப்போ ஈஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். இப்போ கொரியில் நான் ஜாயினையே அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ ஜாயின் இல்லாமல் கொரி எழுதும் போது டெவலப்பருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொரி எழுதுறது. சிம்பிள் கொரி எழுதுனா போதும், சிங்கிள் டேபிள்லேருந்து நமக்கு வேணுங்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். 2-3 டேபிளை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஒரு ரீட் ஆப்ரேஷன் பண்ணும்போது கம்ப்யூட்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், டேட்டாவும் நமக்கு குயிக்காக அவைலபிள் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் ஜாயின்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரீட் ஆப்ரேஷனுமே கம்ப்யூட் ஹெவியாக இருக்கும், நிறைய கம்ப்யூட்டேஷன் பண்ணணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கான டிஸ்அட்வான்டேஜுங்கிறது டேட்டாவை ரைட் பண்ணணும்னு நினச்சோம்னா, மாடிஃபை பண்ணணும்னு நினச்சோம்னா, அப்டேட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா 2 இடத்துல பார்த்து அப்டேட் பண்ணணும், ரைட் பண்ணாலும் 2 இடத்துலையும் காப்பி பண்ணணும். அப்போ டேட்டா பேஸினுடைய காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. டேட்டா இன்கன்சிஸ்டன்சி நடக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாஸ்தி ஸ்டோரேஜும் ஜாஸ்தி ரேமும் தேவைப்படும். ஏன்னா நான் ஆப்வியஸ் இன்னொரு காப்பி எடுக்கிறேன் இல்லையா, அப்போ நேமையும் கிளாஸையும் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி வைக்கிறோம், அப்போ ஜாஸ்தி ஸ்டோரேஜ் வேணும். இதை எடுத்து மெமரியில் வைக்கும் போதும் அதே தான். ஸோ அப்போ இதை புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அப்போ நார்மலைசேஷன்னா என்ன, டீநார்மலைசேஷன்னா என்ன, எப்படி நம்ம டேட்டாவை நார்மலைஸ் பண்ணிவிட்டு ரீட் எஃபிஷியன்சிக்காக, பர்ஃபார்மன்ஸுக்காக, எஸ்பெஷலி ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது, அனாலிசிஸ் பண்ணும்போது, கொரி பண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது அதை எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நமக்கு தேவையான இம்ப்யூரிட்டியை, அதாவது இந்த இடத்துல நம்ம இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது டூப்ளிகேஷனை, ரிடண்டன்சியை நம்மளே செலக்டிவாக எந்தெந்த டேபிளில் வேணுமோ அந்த டேபிளில் ஆட் பண்ணுறது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த டிசிஷன் எடுத்து ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் டீநார்மலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நார்மலைசேஷனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட்ஸோ அல்லது ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.